Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நம்ம ரெஹபர்த் நர்சரியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலேருந்து போகும்போது இந்த நர்சரி வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த சைன் போர்ட் பார்த்திங்கன்னா இந்த பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4-5 நர்சரி வரும். ஸோ இதுதான் அந்த ரெஹபர்த் நர்சரியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். அவங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ப்ளஸ் அவங்க ஃபோன் நம்பர் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பெரிய வீடியோனால நான் வந்து டைம்லைன் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பிளான்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அந்த டைம்லைனில் நீங்கள் அந்த நம்பரில் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த நர்சரி பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே போகும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளேயே வந்து நீங்கள் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு தான் இருக்குது. ஸோ நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே தான் கார் வந்து பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த நர்சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நர்சரி தான், நாகர்கோயிலே கொஞ்சம் பெரிய நர்சரின்னே சொல்லலாம் இதை. ஸோ இப்போ அவங்க 2 பிரான்ச் வச்சுருக்கனால ரொம்பவே பெரிய நர்சரின்னு சொல்லலாம் இதை. ஸோ இந்த பிரான்ச் வந்து அவங்க முன்னாடியே வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய்கிட்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா இந்த நர்சரி இப்படி தான் இருக்குது. ஸோ பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ₹15 ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ இந்த நர்சரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து என்ன பிளான்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த நர்சரியில் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ நான் அந்த ரோஸஸோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன டைப் ஆஃப் ரோஸஸ் வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்லி. நர்சரியில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டோரில் வைக்கிற இந்த மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இன்டோர் பிளான்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெஹபர்த் நர்சரியோட பார்ட் 2 வீடியோ வந்து பாருங்கள். அவங்க அதில் வந்து நிறைய இன்டோர் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவரிங் அவுட்டோர் பிளான்ஸ் அந்த வெளியில் வைக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த நர்சரிக்கு நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்கலாம். ஸோ ரோசஸ் மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து ஹைபிஸ்கஸும் வச்சுருந்தாங்க. இந்த ஹைப்ரிட் டைப் ஆஃப் ஹைபிஸ்கஸும் வச்சுருந்தாங்க. இந்த டிஃப்ரெண்ட் கலர் லீவ்ஸ் வச்ச ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரும் வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடீனியமும் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு சைஸஸும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் அடீனியமும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பெட்டல் அடீனியம், அதுக்கப்புறம் மல்டி பெட்டட் அடீனியமும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பிளான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் ஊற்றணும், கேர் பண்ணணும்லாம் தேவையே இல்லை. சும்மா இடையில ரெகுலராக உரம் மட்டும் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி இது பண்ணாலும் அது நல்லா அழகாக இந்த மாதிரி பூத்து அழகாக இருக்கும். ஸோ
ஸோ சிங்கிள் பெட்டல், மல்டி பெட்டல் அது மட்டும் இல்லாமல் கிராஃப்டட் கூட வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரே பிளான்ட்லேயே 2 கலர் அடீனியம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது தவிர்த்து வேறு அவுட்டோர் பிளான்ட்ஸும் வச்சுருந்தாங்க. மெலஸ்டோமா, அப்புறம் எக்ஸோராலே வந்துட்டு ஒயிட் கலர், பிங்க் கலர், ரெட் கலர்லாம், ஐ மீன் ரெட் ஆரஞ்சு கலர்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரைஸ்தானும் வச்சுருந்தாங்க. அப்புறம் போகன் வில்லாவும் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின்லேயும் நிறைய 2-3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அடுக்கு முல்லை, மல்லி எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் குரோட்டன்ஸ், அதுக்கப்புறம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸில் வாட்டர் லில்லியும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீஸில் தான் நிறைய வெரைட்டிஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரூட் ட்ரீஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்லேயே என்ன பார்த்திங்களா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிட்ரஸ் ஃப்ரூட் வச்சுருந்தாங்க. இது பம்ப்ளி மாஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரூட்டோட பெயர். ஸோ பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நர்சரியில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அது அந்த பிளான்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மேங்கோ ட்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பார்த்தீங்களா வித் லேபிள் வந்து போட்டிருந்தாங்க. ப்ளஸ் உங்களுக்கு அந்த லேபிளில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் ட்ரீ வரை அவங்க வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவா ட்ரீ, அது கொய்யாக்காலேயும் நிறைய டைப்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த இப்போ இருக்க அந்த பிளாக் கொய்யாக்கா, அதுக்கப்புறம் வேரிகேட்டட் கோவா அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃப்ரூட் ட்ரீ சாப்ளிங்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த ஒட்டு நாவல், அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் எலுமிச்சை பழம், சாம்பைக்கான்னு சொல்லுவாங்க, இல்லை வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட், அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட் ட்ரீஸும் நிறைய வச்சுருந்தாங்க. எக்ஸாட்டிக் ஃப்ரூட் ட்ரீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா சிலது வந்து ஷேடில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஷேட் நெட்டுக்குள்ளாடி வந்துட்டு இந்த ரம்புட்டான் சாப்ளிங்ஸ், அப்புறம் மங்குஸ்தான் சாப்ளிங், அதுக்கப்புறம் மிராக்கிள் ஃப்ரூட் சாப்ளிங் அதெல்லாம் வச்சுருந்தாங்க உள்ள. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்டோர் பிளான்ட்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க இந்த க்ரீன் ஹவுஸ் மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் போகும்போது ஒரு 3 சின்ன க்ரீன் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு 3க்குள்ளேயும் அவங்க வந்து கொஞ்சம் செட் ஆஃப் இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஃபிலோடென்ட்ரான்ஸும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்னேக் பிளான்ட்லேயும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் பிகோனியா, அப்புறம் கேலத்தியா, அப்புறம் கெலேடியம்லேயும் கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சிங்கோனியம்லேயும் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த வாட்டர் பேம்பூ, கிரிப்தாந்தஸ், அப்புறம் ஆக்லோனீமாலேயும் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. டிஃபன்பாக்கியா,
சொல்லியிருந்தேன்ல சிங்கோனமில் நிறைய டைப்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் மணி பிளான்ட், கொஞ்சம் ஆர்கிட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அது என்ன கலர்னு தெரியல, ஆனால் ஆர்கிட் இந்த டென்ட்ரோபியம் ஆர்கிட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எஃபிசியா, இதுலேயும் கொஞ்சம் நிறைய டைப்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கெலேடியம், அதுக்கப்புறம் சக்கிலன்ஸும் கொஞ்சம் வெரைட்டி வந்து இங்கே வச்சுருந்தாங்க. சக்கிலன்ஸ் மட்டும் இல்லாமல் கேக்டாயும் கொஞ்சம் வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்னேக் பிளான்ட்லேயும் ஒரு 4-5 வெரைட்டி வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு கார்டன் அக்சசரிஸும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இந்த கட்டிங் ஷியர்ஸ், அதுக்கப்புறம் பாட்ஸு, ஹேங்கிங் பாட்ஸு, கவர் பாட்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பிளாஸ்டிக் பாட்ஸ் தான் ஜாஸ்தி இருந்து, ப்ளஸ் இந்த மாஸ் போல்லாம் வச்சுருந்தாங்க. க்ரீப்பர்லாம் நீங்கள் பண்ணணுன்னா அது வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் பிளாஸ்டிக் பாட்ஸ்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த நர்சரி போனீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.